வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணாணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, சனிக்கிழமை அற்புதமானதொரு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வரும் டாக்டர் சங்கீதா ராம்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு பட்டிமன்றத்தில் 6ஆம் பாவகம் 8ஆம் பாவகம், இதில் எது வீரியம் அதிகம். இதில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு 8ஆம் பாவகம். எனதடியில் உள்ள தோழிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எதிரணியில் உள்ள தோழிகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, 8ஆம் பாவகத்தின் பலன்கள். 8ஆம் பாவகம் என்பது ஆயுள் ஸ்தானமாகும். தாய் வழி முப்பாட்டன், பகைவர்கள், தாயின் மூத்த சகோதரி, கணவர், தாயின் மூத்த சகோதரனின் மனைவி 8ஆம் பாவகம் மர்ம உறுப்பு 8ஆம் பாவகத்தை குறிக்கும். ஒரு ஜோதிடரின் புனித கடமை நோயுற்றவர்களை எப்படி தங்கள் உயிரை வைத்து நிபுணர்களை நம்பி எடுத்து ஒப்படைத்து விடுகிறார்களோ, அதுபோல மக்கள் அனைவரும் ஜோதிடர்களிடம் தங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து விடுகிறார்கள். தாங்கள் பெண் வாழ்க்கையை ஒப்படைத்து தங்களது பெண்களை எந்த வரனுக்கு கொடுத்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்பதையும் ஏராளமான ஜோதிடர்களின் முடிவிற்கு விட்டுவிடுகிறார்கள். அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுமாறு வைத்தியர் கூறினால் அதை செய்து கொள்ளலாமா என முடிவு கூட ஜோதிடரை நம்பி அணுகுகிறார்கள் பலரும். பலர் தங்களது வாழ்க்கையை நிர்ணயிக்கும் பல முக்கியமான முடிவுகளையும் ஜோதிடரின் உதவியை நாடுகிறார்கள். ஆகையால் ஜோதிடரின் பொறுப்பு மிகவும் மகத்துவமானது. ஜோதிடத்தில் காலை பார்த்து நட்சத்திரத்தின் சாரத்தை பார்த்து நாம் பலன் சொல்ல வேண்டும். மருத்துவத்தில் நோயாளியின் குணம் அறிந்து கையை பிடித்து நாடி பிடித்து பலன் கூற வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்புச் செயல் என வள்ளுவ பெருந்தரையின் கூற்று போல, லக்னம் என்பது உயிர், அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவகம். 8ஆம் இடம் மனைவியின் குடும்பம். கணவனாக இருந்தால் மனைவியின் குடும்பம், பெண்ணாக இருந்தால் ஆயுள் மாங்கல்ய ஸ்தானம். ஆகையால் அந்த 8ஆம் இடத்தை நாம் சற்று கவனமாக பார்க்க வேண்டும். 8ஆம் இடம் என்பது மிகுந்த தோஷத்தையும் கொடுக்க வல்லது. 8ஆம் இடத்தில் பிறந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை வரும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், விதிகள் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. ஆயுள் விதி வாளாயுதத்தால் ஏற்படும் காயம், மலை மீது இருந்து விழுதல், தீராத நோய், காரியத்தடை, தீராத கவலை, தீராத பல துன்பங்கள், மனக்குறைவு, நஷ்டம், சிறை தண்டனை, மரணம், செலவு, தீராத பகை, துர்மரணம், யுத்தம், யுத்த பூமி, வீண் அலைச்சல், பாவம், துக்கம், துயரம், மரணம், சிறை தண்டனை, பாவம், அறியாமை, களத்திரம், ஏற்படும் பகைமை, பயம், மாங்கல்யம், மர்மஸ்தானம், கெட்ட பெயர், தண்டனை, அடிமையிடுதல், இவைகள் அனைத்தும் தொடர்புடைய பலன்களை எல்லாம் இந்த 8ஆம் பாவகத்தில் நாம் கண்டறியலாம். இத்துடன் உயிர் சாசனங்கள் மூலம் சொத்து சுகங்கள் வருவதும், மனைவியின் மூலம் சீதன சொத்துக்கள் வருவதும், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதும், அதுபோல ரேஸ், லாட்டரி, சூதாட்டம் போன்றவற்றினால் பணம் வருவதும் குறிப்பிடத்தக்கது. 2, 5, 8, 11 பணபரஸ்தானம். இதில் 8ஆம் இடம் என்பது மர்ம முறையில் வரும் பணம். ரேஸ், திடீர் அதிர்ஷ்டத்தால் கிடைக்கும் பணம். ஒருவர் இறந்து அவர் மூலம் வரும் இன்சூரன்ஸ் பணம் எதிர்பாராமல் வருவது அதிர்ஷ்டமாகும். 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் எவ்விடத்தில் மறைந்தாலும் அவ்விடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று நின்னாலும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் விபரீத ராஜயோகங்களையும் கொடுப்பார்கள் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. புதையல் மற்றும் மண்ணுக்கு அடியிலுள்ள பொக்கிஷங்கள், தங்கம், வைரம், வைடூரியம், இவைகள் அனைத்துமே நாம்
8ஆம் அதிபதி வைத்தே நாம் சொல்லப்படுகிறது. ஒருவர் திடீர் பணக்காரன் ஆகின்றார் என்னால் 8ஆம் அதிபதியின் தொடர்பு இல்லாமலும் பூமிக்கு அடியில் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் 8ஆம் அதிபதியின் தொடர்பு இல்லாமல் நம்மால் ஆள முடியாது. சூதாட்டம், லாட்டரி இவைகளிலும் பணம் வரும். ஒரு ஜாதகத்தில் 8ஆம் வீடு முக்கியமாக வீடாக கருதப்படுகிறது. முதல் 7 வீடுகளின் கூட்டல் பலனை 8ஆம் வீடு வெளிப்படுத்தும் என்பது ஜோதிட தர்மசாஸ்திரம் கூறுகின்றது. 7ஆம் பாவகம் வரை 6ஆம் பாவகம் லக்னம், 2ஆம் இடம் குடும்பம், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 4ஆம் இடம் அவனுடைய சுகபோகஸ்தானம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் அந்த அதிர்ஷ்டத்தை 6ஆம் பாவகமான நோயை கொண்டும் எதிரியை கொண்டும் கடனை கொண்டும் நோயிலிருந்து 6ஆம் அதிபதியிடம் நோயால் ஒரு மனிதன் வென்று மீண்டும் கடனால் போட்டியிட்டு வென்று எதிரியையும் போட்டியிட்டு வென்று அவன் மறுவாழ்க்கையான 7ஆம் இடத்தில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். காலபுருஷ லக்னத்திற்கு 7இல் அவர் களத்திரம் என்னும் நியாயமான முறைப்படி சமசரி பங்கு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தும் பொழுதுதான் சரியாக செல்லும் பாதையில் சென்றார் என்றால் அவருக்கு 8ஆம் இடத்தை தாண்டி 9ஆம் இடமாக குரு பகவான் பாக்கியங்களை தருகிறார். இவர் தவறான வழியிலும் தவறுகளை செய்யும் பொழுது 8இல் கேது பகவான் உச்சம் பெறுகிறார், செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்பொழுது மரணம் என்னும் வழியில் தள்ளப்படுகிறார். திடீர் மரணம், தற்கொலை, ஆக்சிடென்ட் இவ்வாறு நிறைய மன பயங்களை அந்த உருவாக்கப்படுகிறது. அவருடைய சிந்தனைகள் எப்பொழுதும் பாவியிலே இயங்கும். ஆயுள் பாவகம் 8 ஜாதகரின் ஆயுளை 8ஆம் பாவத்திலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். லக்னாதிபதியும் லக்னமும் பலத்துடன் வலிமையுடன் இருந்தால் நீண்ட ஆயுள் உண்டாகும். நடுவயது அல்லது மத்தியம ஆயுள் லக்னாதிபதி சுப கிரகங்களான 2, 8, 12வது பாவங்களில் இருக்கும் பொழுது குறித்து காட்டப்படுகிறது. குறுகிய கால வாழ்க்கை அல்லது அல்பாயுஸ் லக்னாதிபதியும் சுபகிரகங்களும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் பாவகங்களில் இருக்கும் பொழுதும் பாதிப்புகள் ஏற்படும். 3ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் நீண்ட ஆயுளை குறித்து காட்டும். வாழ்நாளை குறிக்கின்ற கிரகமாக ஆயுள்காரகன் சனி பகவான் இருக்கின்றார். சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்றிருந்தால் அவர்களது ஆயுள் நீண்டு இருக்கும். அதே சனி பகவான் நீசமானாலும் குரு பகவான் அவரை பார்வை செய்யும் பொழுது நல்ல ஆயுளை பெறுகிறார். 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அவர் ஆயுள் நன்றாக இருக்கும். அல்லது 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமான பாவகத்தில் பாவகம் லக்னத்திற்கு 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் 8ஆம் பாவகத்தின் பலம் 3வது பாவம் அவர் 8, 3 அதிபதிகள் நன்றாக இருந்தாலும் அதில் சனி பகவான் இருந்தாலும் அவருக்கு ஆயுள் அதிகரிக்கும். 8வது பாவகத்தின் அதிபதி சனியுடன் சேர்ந்திருந்தால் நீண்ட ஆயுள் நல்லது நடக்கும். கேந்திரங்களிலும் கோணங்களிலும் சுப கிரகங்கள் இருந்து 3, 6, 11வது பாவங்களில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அங்கு நீண்ட நாள் வாழ்வதற்கு வழிவகுப்பார். பூர்ண ஆயுள் உள்ளது. லக்னாதிபதிகள் 10வது 8வது பாவகங்களில் அதிபதிகளுக்கிடையில் 8வது பாவ அதிபதியும் லக்னாதிபதியும் 10ஆம் பாவத்தின் அதிபதியை விட பலமுடன் இருந்தால் பூர்ண ஆயுள் நீண்ட ஆயுள் பூர்ண ஆயுளை தருவார். மரணம் ஏற்படுத்தும் விதிகள் 2வது 7வது பாவகத்தில் கிரகங்கள் கால அளவு வரை 2வது 7வது பாவ அளவத்தின் அதிபதிகள் 2வது 7வது பாவகங்களின் அதிபதிகள் இருக்கின்ற கிரகங்களின் சேர்க்கையினால் 2, 7 பொது மாரகாதிபதி திசை 8ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் 12 விரயஸ்தானமாக வருவதாலும் 8ஆம் இடத்திற்கு சமசப்தம பார்வையாக 3ஆம் இடம் இன்னொரு ஆயுள் பாவகத்திற்கு 2ஆம் இடம் 12ஆம் இடமாக விரயஸ்தானமாக வருவதாலும் பொது மாரகாதிபதியாக 2வது 7வது பாவகங்களின் தசை நடைபெற்றால் மரணம் உண்டாகும். என்றால் மிக அதிக பாப கிரகங்கள் இருந்தாலும் அந்த திசையில் 3வது 8வது பாவகங்களின் அதிபதிகள் திசையிலும் மரணம் சம்பவிக்கும். சனி
சொல்கின்ற சக்தி கிடைக்கின்ற பொழுது மற்ற எந்த ஒரு கிரகத்தை விடவும் மரணத்தை தருவதில் தீவிரமாக இருக்கின்றார். 8ஆம் இடமும் அதன் 8க்கு 8ஆம் இடமாகிய 3ஆம் இடமும் ஆயுள் விவரத்தை அறியும் ஸ்தானங்களுள் இவ்விரண்டு ஸ்தானங்களும் விரயஸ்தானங்களாக வருகின்றன. 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் மாரகஸ்தானங்களாக கருதப்படுகின்றன. இவற்றுள் 7ஆம் இடத்தை விட 2ஆம் இடம் முக்கியமான மாரகஸ்தானம் என்றே கூறலாம். ஆக இவ்விரண்டு ஸ்தானங்களின் இந்த அதிபதிகளோடு தொடர்புடைய கிரகங்கள் முதலியவற்றை எல்லாம் அனுசரித்து பார்த்துதான் ஆயுள் விவரத்தை கூற வேண்டும். அதிலும் இந்த 2 7ஆம் இட அதிபதிகளோடு சேர்ந்து பாப கிரகங்கள் மாரகத்தை தரும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மிக மிக அவசியமான ஒன்றாகும். நம்முடைய ஜோதிட கணக்குகளும் மற்றவர்களுக்கு உண்மையை நோக்கி சென்று உண்மைக்கு அருகில் சுற்றி சுற்றி வருமே ஒழிய முழுமையான உண்மை ஆகாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 8வது வீடு ஒரு பலமாக இருந்தால்தான் அவளுடைய மாங்கல்ய வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை கோட்பாடு. மாங்கல்ய பலத்தை வைத்து கணவனின் ஆயுள் சொல்லப்படுவதால் சில ஜோதிட நிபுணர்கள் பெண்ணின் ஜாதகத்தில் 8ஆம் வீடு பலமாக இருக்குமானால் அவர் சீக்கிரமே விதவியாகி விடுவாள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுத்தமாக இருந்தால் நீண்ட ஆயுளுடன் வாழ்வாள் என்றும் தர்மசாஸ்திர நூல் கூறப்படுகிறது. இது அனுபவமான உண்மையாகும். மற்ற பாவகங்களை பார்ப்பதை விட ஆயுள் பாவகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். இதை திருமண பொருத்தத்தில் பார்க்கும் பொழுது முதலில் நாம் லக்னாதிபதி நன்றாக உள்ளாரா, லக்னாதிபதி லக்னாதிபதி நன்றாக உள்ளாரா, கேந்திரம் திரிகோணம் நீச்சபங்க ராஜயோகத்தில் இல்லாமல் 6 8 12 மறையாமல் குரு பகவான் பார்வை செய்தால் லக்னாதிபதி என்பது உயிர் நன்றாக உள்ளது. அடுத்து 8ஆம் அதிபதியை எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் அதிபதியும் அதேபோல் 8க்குடையவர் 8இல் ஆட்சி பெற்று நின்றால் ஆயுள் தீர்க்கமாகும். 8ஆம் அதிபதி லக்னத்தில் நின்றாலும் லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் நின்றாலும் ஆயுள் தீர்க்கம். அதாவது 8ஆம் அதிபதி கேந்திரம் 8இல் கிரகங்கள் இருந்தாலும் 8ஆம் அதிபதி கேந்திரம் திரிகோணம் நீச்சபங்க ராஜயோகத்தில் மறையாமலும் 6 8 12க்குள் அந்த கிரகங்களுடன் கலந்து இருந்தாலும் விபரீத ராஜயோகத்தால் ஜாதகர் தப்பித்துக் கொள்வார். இது அனைத்தும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. பெண்ணின் ஜாதகத்தில் 8ஆம் வீடு பலகீனமாக இருந்தால் அவளுடைய இல்லற வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கும் என்று வகிக்கலாம். ஆனால் கணவனின் ஆயுளை பொறுத்தவரையில் கணவனுடைய ஜாதகத்தையும் மிக துல்லியமாக ஆராய்ந்த பிறகு முடிவுகளுக்கு வர வேண்டும். சில ஜோதிடர்கள் அவசரப்பட்டு 8ஆம் வீட்டை கொண்டு மாங்கல்யம் பலமில்லை என தீர்ப்பு கூறிவிடுகிறார்கள். 8வது வீட்டை கொண்டு மாங்கல்யம் பலமில்லை என்ற தீர்ப்பு சொல்லிவிடுகின்றனர். இது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும். ஜோதிட சாஸ்திரம் என்பது கிரக நிலைகளை வைத்து யூகத்தின் மூலம் பலன் சொல்லப்படுகிற ஒரு சாஸ்திரமே ஆகும். இதில் நிறைய உண்மைகள் இருக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை. ஆயினும் யூகங்கள் அவசர காலத்தில் அள்ளி தெளித்து யுகங்களாக இருந்துவிடக் கூடாது. தவறான முடிவுகளை ஏற்படுத்தும். குழப்பங்களுக்கும் வித்திட்டவாறே அமையும். ஜோதிட கணிப்புப்படி 8வது பாவம் வாழ்க்கையின் அளவை ஆயுளை குறிக்கும் பாவகமாகும். பெண்களுக்கு இது மர்ம உறுப்பு மாங்கல்ய வீடாகும். வாழ்க்கையின் பாதையில் உள்ள தடைகளையும் புகழ் இன்மையும் மனக்கவலைகளையும் முயற்சிகளில் தடங்கல்களையும் அது குறித்து காட்டும். சுதந்திர சுதந்திர ராசியினர் சுதந்திர ராசியிலிருந்து சந்திர ராசியிலிருந்து நாம் இப்பொழுது 8ஆம் இடங்களை பற்றி அறிந்தோம். மற்றும் கோச்சாரத்தில் சந்திர ராசியிலிருந்து அல்லது லக்னத்திற்கு கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். 8வது பாவத்தின் அதிபதி ஒரு சுப கிரகத்துடன் தொடர்பு கொண்டிருப்பதும் மிக சிறந்த கூற்று ஆகும். 8வது பாவத்தில் சனி இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. கிரகங்கள் இத்தனைய நிலைகளும் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுளை குறித்து காட்ட உதவுகிறது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் காரக பாவக நாஸ்தி கிடையாது.
செவ்வாய்க்கு 8வது பாவகம் பகைவீடாக இருந்தாலும், செவ்வாய் அங்கு இருந்தாலும், அல்லது 8ஆம் பாவகம் செவ்வாயின் வீட்டில் இருந்து அங்கு சனி இருந்தாலும், அல்லது இந்த 2 கிரகங்கள் வீட்டிலும் ராகு இருந்தாலும், ஜாதகருக்கு செவ்வாய், சனி அல்லது ராகு தசா காலங்களில் விபத்துக்களை ஏற்படுத்துவார். மனக்கவலை, அடிபடுதல், புத்தியில் கெட்ட பெயர், புகழின்மை, பண நஷ்டம் இவ்வாறு போன்ற கெடுதலான விளைவுகளையும் ஏற்படுத்துவார். கோச்சாரத்தில் சந்திரனுக்கு 8ல் சூரியன் வரும் காலம் அரசாங்கத்தால் பயம் ஏற்படும். அரசு தண்டனை, அப்பா மரணத்துக்கு சமமான கண்டத்தை ஏற்படுத்தும். கோச்சாரத்தில் சந்திரனுக்கு 8ல் சந்திரன் வரும் காலம் சந்திராஷ்டமம் ஆகும். விஷபயம், துக்கம், மரணமும் நடக்கலாம். மரணத்துக்கு சமமான கண்டமும் நடக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, புது காரியங்களை தொடங்காமல் அமைதியுடன் இருப்பதும், நமக்கு விநாயகர் வழிபாடும் நல்ல மாற்றத்தை தரும். சந்திரனுக்கு 8ல் செவ்வாய் வரும் காலம் காயம், அடிபடுதல், விபத்துக்கள், கட்டி, இரத்தப்போக்கு போன்றவை ஏற்படும். லக்னத்திற்கு 8ல் கேது வரும்பொழுது பாம்பு கடித்தல், சயரோகம், தோலில் அரிப்பு, பித்த மயக்கம், பல்லுடைந்தல், வலி போன்றவை, வயிற்று வலி இவ்வாறு பயங்கரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சந்திரனுக்கு 8ல் புதன் பகவான் வரும்பொழுது வெற்றி, புத்திரலாபம், பஸ்திரலாபம், தனலாபம், மகிழ்ச்சி, கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறுவார்கள். சந்திரனுக்கு 8ல் குரு பகவான் வரும் காலம் துக்கம் கலைந்து நோய் கட்டுப்படும். நிலைமாற்றம், மரணத்திற்கு கெட்டான கஷ்டங்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். தண்டனை இருந்தாலும் அதன் வீரியம் குறைந்து தப்பித்துக் கொள்ளலாம். சந்திரனுக்கு 8ல் சுக்கிர பகவான் வரும் காலம் வாழ்க்கை வசதிகள், ஸ்திரீ பெண்களால் சுகம், வண்டி வாகனங்கள் வசதி. 8லும் 12ஆம் இடங்களிலும் சுக்கிரனுக்கு மறைவிடம் கிடையாது. ஆகையால் அவர்கள் சுக்கிரன் எவ்வாறு மிளர்கின்றாரோ அவ்வாறு அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சந்திரனுக்கு 8ல் சனி பகவான் வரும் காலம் முயற்சி, விக்னம், பந்து பிரிவு, வேற்று தேசம் செல்லுதல், மரணத்திற்கு சமமான கண்டம் அனைத்தையும் தலைகீழாக மாற்றிவிடும். அதைத்தான் அஷ்டமச்சனி என்கின்றோம். சந்திரனுக்கு 8ல் ராகு வரும் காலம் அதே சனிக்கு நிகரான பலன்களை நம் ராகு பகவான் கொடுப்பார். சனி பகவான் தவறிவிட்டால் ராகு பகவான் அதை செய்கிறார். எடுக்கும் தடையில் முயற்சி, வயிற்றுப்போக்கு, விஷம் சம்பந்தப்பட்ட பயம், விஷத்தால் ஏற்படும் ஃபுட் பாய்சன், அரளிக்கொட்டை மற்றும் விஷம் சம்பந்தப்பட்ட மருந்து மாத்திரைகளால் ஏற்படும் வியாதி, திடீரென மயக்கம், விக்னங்கள், பந்து உறவுகளால் பிரிதல், வேறு ஊர் விட்டு வனாந்திர தேசம் செல்லுதல், தனிமையை விரக்தி அடைதல் இவ்வாறு அனைத்து பலன்களுமே சந்திரனுக்கு 8ல் வரும் ராகு பகவான் மிகப்பெரிய மறைமுகமான சிறை தண்டனை, மறைமுகமான எதிரிகளை உருவாக்கி மறைமுகமான பிரச்சனைகளை அளப்பரிய செய்து விடுவார். லக்னத்திற்கு 8ல் மாந்தி பகவான் இருந்தால் அவர் எப்பொழுதும் இறந்து போக வேண்டும் என்ற சிந்தனையுடையவராக இருப்பார். அவரிடம் தீய சக்திகள் அதிகமாக ஒட்டிக்கொள்ளும். இவர்கள் வெளியில் எங்கு சென்று வந்தாலும் கைகால் கழுவிவிட்டு வீட்டிற்குள் செல்வதே மிக சிறந்த பலனாகும். சந்திரனுடன் மாந்தி பகவான் இருந்தாலும் அவரும் வீட்டை விட்டு வெளியில் சென்று வரும் பொழுது கைகால் முகங்கள் அலம்பிவிட்டு வீட்டிற்குள் நுழைவது மிகுந்த பலனை தரும். இவ்வாறு நாம் 6ஆம் பாவகங்களினால் 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். எதிரிகளை நாம் மனித வாழ்வில் வென்று விடலாம். எதிரிகள் எப்பொழுதும் வெட்ட முளைத்து கொண்டே இருப்பார்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று விடுகிறார். ஆகையால் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு மனிதன் 6ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால்
அல்லது 6ஆம் அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்துவிட்டால் அவர் சிறப்பான பலன்களை பெறுவார் என்பதில் ஐயமில்லை. ஆனால் கடனில் இருந்தும் ஒரு மனிதன் கடன் இல்லாமல் யாரும் கிடையாது. நோய் இல்லாமல் யாரும் கிடையாது. நோய் என்பது மருத்துவ செலவு செய்து இது ஆரம்பத்தில் ஏற்படும் நோய் 6ஆம் பாவகம் தப்பித்து கொள்ளலாம். 8ஆம் இடம் என்பது பரம்பரை நோய். அவர்கள் வாழும் காலங்களில் சாகும் வரை மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களின் உடம்பில் நோயின் தன்மை தைராய்டாக இருந்தாலும் சுகர் பிரஷர் மற்றும் எந்த நோயாக இருந்தாலும் சாகும் காலம் வரை பரம்பரை நோய் என்பதால் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். லக்னத்திற்கு 8இல் சூரிய பகவான் இருக்கும் பொழுது தலை, கண்கள் மற்றும் இது சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை ஏற்படும். லக்னத்திற்கு 8இல் சந்திர பகவான் நின்றால் மார்பு, வயிறு, கிளாண்டுகளில் வாய் நோய்கள் ஏற்படும். லக்னத்திற்கு 8இல் செவ்வாய் நிற்கும் பொழுது தசை, எலும்பி உடைதல், காது, மூக்கு, பித்தப்பை, கல் சம்பந்தப்பட்ட நோயால் அறுவை சிகிச்சை ஏற்படும். லக்னத்திற்கு 8இல் புதன் இருக்கும் பொழுது மூளை, தண்டுவடம், நரம்பு சம்பந்தமான அறுவை சிகிச்சை ஏற்படும். லக்னத்திற்கு 8இல் குரு வரும் பொழுது சுவாச உறுப்பில் கோளாறு, இரத்தப்போக்கு, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அறுவை சிகிச்சை ஏற்படும். லக்னத்திற்கு 8இல் சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது கொழுப்பு, சுகர் சம்பந்தப்பட்ட டயாலிசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். லக்னத்திற்கு 8இல் சனி பகவான் இருக்கும் பொழுது எலும்புகள், மூட்டு எலும்புகள் அடிபடுதல், உறைதல் ஏற்படும். லக்னத்திற்கு 8இல் ராகு கேதுகள் இருக்கும் பொழுது பல் அறுவை சிகிச்சை, கண் அறுவை சிகிச்சை, செவ்வாயுடன் சேரும் பொழுது அதிக விபத்துக்களையும் அஜீரண கோளாறுகளையும் ஃபுட் பாய்சன்களையும் ஏற்படுத்துகின்றார். இவ்வாறு லக்னத்திற்கு 8இல் நிற்கும் இத்தனை கிரகங்களாலும் தீர்க்க முடியாத நோய்களும் வருகின்றன. இதை குரு பகவான் பார்க்கும் பொழுதுதான் நன்றாக இருக்கின்றது. இல்லையெனில் இவர்கள் அதிகமாக மிகுந்த துன்பங்களை, துயரங்களை வாழ்நாள் முழுவதும் மாத்திரை பரம்பரை நோயாக சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். எனவே 6ஆம் பாவகத்தை விட 8ஆம் பாவகமே மிக வீரியமானது, வலியது என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து ஜோதிட சிம்மம், ஜோதிட கலையரசி டாக்டர் பி. ராஜாத்தி அவர்கள் MA PhD அஸ்ட்ராலஜி. தொடர்புக்கு எனது செல் நம்பர் 97 ஜோதிடம் பார்க்க எழுத தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, நற்பவி உண்டாகட்டும். திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாய நமः.